finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஜிம்பாப்வே vs இந்தியா 4th T20 and 5th T20 ஓட ரிவ்யூ தான். அன்பார்ச்சுனேட்லி 4th T20 ரிவ்யூ என்னால கரெக்டா பண்ண முடியல, ஏன்னா டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ 2 T20 பத்தியும் நான் இந்த வீடியோல பேச போறேன். அட் சேம் டைம் இந்தியா 4-1 சீரிஸ் வின் பண்ணி கப்பும் தூக்கிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டிபேக்கிள் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அடுத்த 4 மேட்ச்மே இந்தியா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 4th T20 பொறுத்த வரைக்கும் கில் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. அண்ட் ஜிம்பாப்வே 152 போஸ்ட் பண்ணாங்க. அதுல ஹையஸ்ட் ஸ்கோரர் சிக்கந்தர் ராஜா சூப்பரா விளாண்டார் ஃபார் 46. அண்ட் இந்தியன் போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா போட்டாங்க. அண்ட் அந்த டார்கெட்டை 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்தியா தரமா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா 156 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சு முடிச்சிட்டாங்க. யூ ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் 93 நாட் அவுட். அண்ட் ஒரு பக்கம் சுப்மன் கில் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்ச் தான் ஒரு 50 அடிச்சாரு 3rd T20ல. ஒன்ஸ் அகைன் அனதர் பேக் டு பேக் 50, அவரும் 58 நாட் அவுட். ஸோ 2 பேருமே நல்லா விளாண்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் 100 அடிச்சிருந்தா நல்லா இருக்கும், சுப்மன் கில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கணும் அப்படிலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும். இந்த இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மறந்துடணும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் சொல்றீங்களா, ஓகே உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ்க்கு போகலாம். ஈவன் 50 ஓவர்ஸ் கூட இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணணும், மொமெண்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பர்சனல் ரெக்கார்ட். அந்த விஷயத்தை எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில வி ஹேவ் டு அப்ரிஷியேட். அந்த 93 வந்து பாத்தீங்கன்னா 100க்கு ஈக்குவல் தான். ஸோ தரமான வெற்றி. அண்ட் 5th T20ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா, போன மேட்ச் மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பேட்டுக்கு பால் ஈஸியா வரும்னு. அங்கதான் ட்விஸ்டே. ஏன்னா பால் வந்து பாத்தீங்கன்னா போக போக ஸ்லோ தான் ஆச்சு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 167 போஸ்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஏதோ ஒரு 10-15 ரன் ஷார்ட்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணும். பட் ஸ்டில் எனக்கு பர்சனலா 167 இட்ஸ் வெரி குட் டார்கெட்னு தோணுச்சு. ஏன்னா ஜிம்பாப்வேயோட பேட்டிங் லைனை எடுத்துக்கிட்டீங்கன்னா தே ஆர் டூ டிபெண்டன்ட் அப்பான் சிக்கந்தர் ராஜா. அது மீறி மயஸ் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு, இல்ல பெனட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுப்பாரு. அதை தவிர்த்து வேற யாருமே எஃபெக்டிவான பேட்ஸ்மேன்ஸ் அந்த டீம்ல கிடையாது. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்தியா கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணாங்கனாலே இந்த 167 அவங்க சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. அண்ட் ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க. வழக்கம் போல முகேஷ் குமாருக்கு இந்த மேட்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த மேட்ச்ல இந்தியா 2 சேஞ்ச் பண்ணாங்க. ருத்ராஜ் கைக்வாட் ரெஸ்ட் கொடுத்துட்டு ரியன் பராக உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் முகேஷ் குமார் கலீல் அஹமதை ரீப்ளேஸ் பண்ணாரு. ஏன்னா முகேஷ் குமாருக்கும் ஒரு 2 மேட்சா ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல முகேஷ் குமார் வந்து போடும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் பால்லே வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காருன்னு தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் விக்கெட் எடுக்கிறானா அப்போ இஸ் அ குட் விக்கெட் டேக்கர்ன்றதா அர்த்தம். ஸோ அந்த வகையில் தான் முகேஷ் குமார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பிரச்சனை அவர்கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபீல்டிங். அவர் ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாருன்னா டெஃபினெட்லி அவர் நல்ல அசெட். ஓகேங்களா? T20 பொறுத்த வரைக்கும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே டீசெண்டா போட்டாங்க. ஸ்பின்னர்ஸும் டீசெண்டா போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ரவி பிஷ்னாய் தான் விக்கெட் எடுக்கல. லாஸ்ட் 3 மேட்சஸா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர் போட்டாலும் எக்கனாமிக்கலா போட்டாரு. அண்ட் என்ன இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் லாஸ்ட் 2 T20ல நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட 5th bowlers அபிஷேக் சர்மா அண்ட் சிவம் தூபே அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா 4th T20லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 5 ஓவர் போட்டு எக்கனாமிக்கலா தான் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் விக்கெட்ஸும் 2 பேர் சேர்ந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நல்லா எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. சிவம் தூபே 4 ஓவர்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ வி ஹேவ் டு கிவ் சம் கிரெடிட் டு கில் கேப்டன்ஷிப் ஆல்சோ. ஏன்னா அந்த 5th bowler ரொம்ப ரொம்ப கீ ஃபார் இந்தியா. நீங்க இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல ஃபுல் 4 ஓவர்ஸ் கொடுத்தாதான் எந்த அளவுக்கு அவர் போடுறாருன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வகையில டெஃபினட்டா நான் கில்ல வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவருக்கு 4 ஓவர்ஸ் கொடுத்தது. அபார்ட் ஃப்ரம் தட் துஷார் தேஷ்பாண்டே 2வது மேட்ச் விளாண்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. செகண்ட் ஓவர் நல்லா கம்பேக் ஆனாரு. அப்புறம் ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் மற்ற போலர்ஸ் போட்ட எல்லா போலர்ஸுமே டீசெண்டா போட்டாங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட என்ன தெரியுமாங்க ஒரே ஒரு பிரச்சனை, கேம்பிள் இருக்காரு பாத்தீங்களா, அலிஸ்டர் கேம்பிளோட பையன் 5 மேட்சா வந்து ஃபெயிலியர். அவர்கிட்ட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா அதிகமா ரன் அவுட் ஆறாரு. இந்த மேட்ச்லயுமே ரன் அவுட் ஆயிருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா ராசா வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. சோ இந்த ஒரு பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு. சிக்கந்தர் ராசா as a கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கேப்டன், அது எந்த டவுட்டுமே கிடையாது மக்களே. பட் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேசுறது மட்டும் பத்தாது, அவங்க டீம்ல இருக்கிற வீக்னஸ் அசஸ் பண்ணணும். சர்டன் பேட்ஸ்மேன்ஸ் ஆர் வல்னரபிள் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் கிளியரா தெரியுது. அது மேட்ச் டு மேட்ச் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அப்பனா என்ன கம்யூனிகேஷன் நீங்க டீம்ல வச்சிருக்கீங்கன்றதே தெரியல. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் மேட்ச் டு மேட்ச் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா சர்டன் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமைன்ஸ் த சேம் அப்படிதான் நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சோ அதனால முதல்ல அவங்க டீம்ல என்னென்ன இஷ்யூ இருக்குன்றதை அவர் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் அவங்களால கன்சிஸ்டன்டா வின் பண்ண முடியும். தே ஆர் டூ டிபெண்டன்ட் ஆன் ராசா. அது பேட்டிங்லயா இருக்கட்டும், ஈவன் போலிங்ல கூட அவர் 4 ஓவர்ஸ் போறாரு. அவரோட போலிங் வந்து ஸ்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் வந்து நம்பர் 1 ஸ்பின்னரா வந்து நிக்கிறாரு. சோ தே ஆர் டூ மச் டிபெண்ட் ஆன் ராசா. எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்த லெவல்ல போக முடியாது நீங்க ஒரே பிளேயரே டிபெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ ஜிம்பாப்வே ஹேவ் டு have a strategy
ஏதாவது அடுத்த லெவலுக்கு அவங்க டெவலப் பண்ணணும் அவங்களோட பேட்ஸ்மேன்ஸை. ஏன்னா பேட்டிங் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸா தெரியுது. போலிங் பொறுத்த வரைக்கும் முசரபானி அண்ட் என்கிராவா செமையா இருக்காங்க, சாலிடா இருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், நல்ல ஒரு ஸ்பின்னர் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னுமே டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். பட் தே நீட் some 2 or 3 batsmen who can play full 20 overs இல்ல 50 overs கேமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு டெக்னிக் இருக்கணும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர் பண்ற மாதிரி இருக்கணும் எந்த போலர்ஸா இருந்தாலும். லைக் சிக்கந்தர் ராசா மாதிரி இன்னும் 2 பிளேயர் கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஒரு பக்கம் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். ஜெய்ஸ்வால் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணாரு. சுப்மன் கில் as a கேப்டனா ஒரு பேக் டு பேக் 50s அடிச்சாரு. அபிஷேக் சர்மா ஒரு 100 அடிச்சாரு. ஸோ சாம்சன் கிடைச்ச வாய்ப்பை ஒரு 50 போட்டாரு. ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக்ஸ் விளையாட்டு போனார், 77 and 49. அண்ட் லோவர் ஆர்டர்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஷிவம் துபே ஒரு நல்ல நாக் விளையாடினாரு, போலிங்கும் நல்லா போட்டாரு. அண்ட் கைண்ட் ஆஃப் நிறைய பாசிட்டிவ்ஸ். போலிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முகேஷ் குமார் தான் மிகப்பெரிய பாசிட்டிவ். கலீல் ரொம்ப டீசெண்டா போட்டாரு. அவிஷ்கான் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில விக்கெட்ஸ் எடுத்தாரு. துஷார் தேஷ்பாண்டே சுமாரா போட்டாரு. ஸ்பின் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஷ்னாய் சீரிஸ் ஸ்டார்டிங்ல செமையா போட்டுருந்தாரு. பட் எண்ட்ல தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் வாஷிங்டன் சுந்தர் வாஸ் கன்சிஸ்டன்ட் எவர் இந்த சீரீஸ்ல. அதுதான் ரொம்ப ரொம்ப கீ. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப ஜடேஜா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அக்சர் பட்டேல் ஜடேஜாவோட பிளேஸை எடுத்துப்பாரு T20s. பட் இன்னொரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு தேவைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். அதுல பக்கவா வாஷிங்டன் சுந்தர் செட் ஆவாருன்றதா என்னோட ஒரு கருத்து. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீரீஸ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மேன் ஆஃப் த சீரீஸும் வாங்கிட்டாரு. தட்ஸ் கோயிங் டு give him lot of confidence. ஓகேங்களா, டெஃபினட்டா இஸ் கோயிங் டு பி தேர் இந்த 15-member squad இன் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல. அதுல டவுட்டே கிடையாது. ஸோ தட் ஒன் மேஜர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் இது ஜிம்பாப்வே சீரீஸ், இது ட்ரையல் அண்ட் எரர். இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயங்கரமா மிஸ் பண்ணதுன்னு கேட்டா டெஃபினட்டா வில் சே ரியான் பராக் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அவருக்கு. இது ஒரு ரியாலிட்டி செக். அதாவது ஐபிஎல்ல நம்ம விளையாடிடலாம், அப்புறம் வந்து நம்ம என்ன வேணாலும் வாயில பேசிடலாம். பட் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து விளையாட முடியாது. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஆப்பனண்டா இருந்தாலுமே அது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான்றதை அவர் நிறைய கத்துருப்பாரு. Hopefully he will take his cricket and so many things very seriously இதுக்கப்புறம். And after that first match debacle, India as expected சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சுமே டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீரிஸ் ஸ்ரீலங்கன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போது 27th. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஜிம்பாப்வே சீரிஸை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எந்த பிளேயர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் யார் இந்த மாதிரி அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.